Can I get pregnant with low AMH? சினை பையில முட்டையோட அளவு வந்து 1.2க்கு கம்மியா இருக்கும் போது லோ AMHன்னு சொல்றோம். ஸோ இதில் வச்சு நான் கன்சீவ் ஆக முடியுமா? கட்டாயம் ஆக முடியும். லோ AMH இருந்தா ஆகவே முடியாது, அவ்வளோதான் மெனப்பாஸ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இட் இஸ் லைக் அ ட்ரெயின் விச் இஸ் மூவிங். ஸோ நீங்கள் ஓடி போய் பிடிக்கணும். லோ AMH இருக்குன்னா அமைதியாக இருந்து தானா நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட்டிங்கை ரொம்ப நேரம் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க 1 year தான் ஆகுதுன்னு சொன்னால் 3 months நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த 3 months IUI பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதுலயும் ஒர்க் அவுட் ஆகலன்னா IVF பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு டைம் லைன் வச்சுக்கிட்டு AMH கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா கன்சீவ் ஆக முடியும் அப்படின்றத நோக்கி அந்த எய்ம்ல ஃபாஸ்டா போனீங்க அப்படின்னா சீக்கிரம் கன்சீவ் ஆயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் AMH 3 இருக்கு ஒருத்தவங்களுக்குன்னா நீங்க 1 year கூட பொறுமையா ட்ரை பண்ணுங்கம்மா வீட்டுலன்னு சொல்லி நாங்க அனுப்பிச்சிடுவோம். அதே AMH 0.5 இருக்குன்னா அப்படி சொல்லி அனுப்ப முடியாது. 3 months நார்மலா ட்ரை பண்ணுங்க, இல்லனா 3 months IUI ட்ரை பண்ணுங்க, இல்லனா IVF வந்துருங்கம்மா அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதே உங்களுக்கு 0.5 AMH கல்யாணம் 10 வருஷம் இருக்குன்னா டைரக்டா IVF வரணும் அப்படின்றது தான் மேட்டர். 0.2க்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் ஆர் வெரி லெஸ். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு ஆக முடியாதுன்னு சொல்லல. ஒரு 100 பேர் 0.2 AMHல இருக்காங்கன்னா 10 பேர் கன்சீவ் ஆவாங்க. மிச்சம் இருக்கிற 90 பேர் கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ திஸ் இஸ் ஆல் த ஃபேக்ட்ஸ் டு நோ அபவுட் AMH. ஃபர்ஸ்ட் உங்களோட AMH பண்ணி பார்த்துட்டு தென் ஹவு மச் டைம் யூ ஹாவ் டு வெயிட் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம்.